Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் திரண்டு தரிசனம். மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 1,00,000 பக்தர்களுக்கு விருந்து. திருக்கல்யாண மொய் எழுதி பிரசாதம் பெற்றுக்கொண்ட பக்தர்கள். அழகர் மலையிலிருந்து இன்று மாலை மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர். வழிநடுக அழகர் எழுந்தருளும் 480 மண்டகப்படிகளில் ஏற்பாடுகள் மும்முரம். பகவான் மகாவீரரின் அமைதி மற்றும் கருணையின் செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டு பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி பாரத மண்டபத்தில் மகாவீரர் ஜெயந்தி விழா கோலாகலம். சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் பிரதமர் மோடி. அமேதி உள்ளிட்ட எஞ்சிய தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை முடிவு செய்ய டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பணிக்குழு கூடியது. மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனை. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. ஆயிரக்கணக்கில் வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரித்து வருவதை அடுத்து தமிழக எல்லையில் தடுப்பு முகாம். எல்லையை கடந்து வரும் வாகனங்கள் பூச்சி மருந்து தெளித்த பின்னரே அனுமதி. பறவை காய்ச்சல் காரணமாக கேரளாவிலிருந்து கோழி, வாத்து, அதன் முட்டைகள் மற்றும் தீவனங்களையும் நீலகிரி மாவட்டத்திற்கு கொண்டுவர தடை. தமிழக எல்லைப் பகுதிகளில் உள்ள 8 சோதனை சாவடிகளிலும் கால்நடை பராமரிப்பு துறையினர் தீவிர கண்காணிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பள்ளி தலைமையாசிரியர் வீட்டில் இருந்து சீன குண்டுகள் மற்றும் பாகிஸ்தான் துப்பாக்கி பறிமுதல். தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக மறைமுகமாக செயல்படுவதாக எழுந்த புகாரில் பாதுகாப்பு படை நடத்திய சோதனையில் சிக்கின. சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிய 3 பேர் கைது. கஞ்சா விற்றவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தேடி வரும் போலீசார். மருத்துவ காப்பீடு பெறுவதற்கான வயது உச்சவரம்பை நீக்கியது இந்திய காப்பீட்டு விதிகள் ஆணையம். 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இனி மருத்துவ காப்பீடு பெற வாய்ப்பு. 2014 காங்கிரஸ் ஆட்சி ஒப்படைத்துச் சென்ற காலி சொம்பை பிரதமர் மோடி அக்ஷய பாத்திரமாக மாற்றியிருப்பதாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா கருத்து. 2G உள்ளிட்ட ஊழல்கள் மூலம் தேசத்தின் சொத்தை காங்கிரஸ் கூட்டணி வடித்து எடுத்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி வரிப்பணம் ஒரு சில பணக்காரர்களை சென்றடைவதாக ராகுல் குற்றச்சாட்டு. இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள், விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்க்கப்பட்டதாக விமர்சனம். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் கேஸ் சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லாரி தீப்பிடித்து எரிந்தது. 400 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. அதிர்ச்சியடைந்து வெளியேறிய கிராம மக்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. விடிய விடிய நடைபெற்ற மீட்பு நடவடிக்கை. யாருக்கும் காயமில்லை என ரயில்வே துறையினர் தகவல். மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப் பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வன்முறை, துப்பாக்கிச்சூடு மற்றும் மின்னணு இயந்திரங்கள் சேதமடைந்ததால் நடவடிக்கை. IPL T20 தொடரின் 36வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று மோதல். போட்டிக்கு முன் மைதானத்தில் கௌதம் காம்பீர், விராட் கோலி இணைந்திருக்கும் வீடியோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களுடன் விமான நிலையம் வந்த மகேந்திர சிங் தோனி. நாளை மறுநாள் சேப்பாக்கம் மைதானத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியுடன் மோதுகிறது CSK. கனடாவில் நடைபெற்று வரும் ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் தமிழ்நாடு வீரர் குகேஷ் புள்ளிப்பட்டியலில் முதலிடம். 13வது சுற்றில் பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ்ஜாவை வீழ்த்தி வெற்றி. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் கால்பந்து விளையாடும் ஏழை சிறுமிகளுடன் உரையாடிய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர். மனைவி அஞ்சலியுடன் சென்று சிறுமிகளை ஊக்கப்படுத்தினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட்.
ஆசிய தகுதி சுற்றில் சிறப்பாக விளையாடிய ரீத்திகா, அன்ஷு மாலிக் ஆகியோரும் தகுதி பெற்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.